செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடு நடந்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த ஏன் தயக்கம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவம், குழந்தைகள் வார்டு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவம் உட்பட 50 வார்டுகள் உள்ளன. தினமும் புறநோயாளிகளும் 1000க்கும் அதிகமான உள்நோயாளிகளும் சிகிச்சை பெறுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் இன்றி காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தோரும் வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் பல்வேறு சுகாதார சீர்கேடு நடந்து வருகிறது. இதுகுறித்து நமது சமூக ஆர்வலர் திருக்கழுக்குன்றம் துரை தனசேகர் ஏஎன்பி சேனலுக்கு பேட்டி அளித்தார். இதுகுறித்து பார்ப்போம். வணக்கம், துரை தனசேகரன். இப்போ நம்ம செங்கல்பட்டுலேயே ஒரு தலையாள பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு வழங்கக்கூடிய செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பற்றி தான் சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பொறுத்தமட்டில் இந்த மாவட்டத்துக்கே முக்கியமான மருத்துவமனை. ஒரு எப்படி சொல்லணும்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுமானால் அந்த இடத்துல ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு இயந்திரமாக செங்கல்பட்டு மருத்துவமனை இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ பாருங்கள், செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஒரு 6 சட்டமன்றத்துக்கு உட்பட்டு இந்த மருத்துவமனை இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் ஒரு நோயாளிகள், அதாவது விபத்து ஏற்படுது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு சாலை விபத்து ஏற்படுது அப்படின்னா முக்கியமாக இங்கே எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தான் மக்களை எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு கூடுதலாக, அதாவது தீவிர சிகிச்சைகள் தேவையான சில விஷயங்கள் இங்கே செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இல்லாமல் இருக்குது. அதனால் உடனடியாக என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்கள் சென்னைக்காக அந்த தீவிர சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றாங்க. செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு நம்ம போனோம்னா ஒரு 2 மணி நேரம் கடக்க வேண்டியதாக இருக்குது. சாலை போக்குவரத்து, கடும் நெரிசல், இதெல்லாம் கடந்து எடுத்து போகிறதுக்குள்ளே அந்த பல உயிர்கள் இதனால் பறிக்கப்படுது. இது எப்படி சொல்லணும்னா, இந்த செங்கல்பட்டில் தேவையான அடிப்படைகள் இங்கே இருந்ததுனாலுமே இந்த உயிர்கள் பட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு எல்லாரோடைய கருத்தாகவே இங்கே பரவிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னா, இந்த செங்கல்பட்டு மருத்துவமனையை பொறுத்த மட்டும் மருத்துவர்கள் பற்றாக்குறை, அதை விட அதிகமாக செவிலியர்கள் பற்றாக்குறை. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இங்கே இந்த ஒரு 800-1000 புறநோயாளிகள் இங்கே படுக்கை வசதி போட்டு மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு செவிலியர்கள் 250 செவிலியர்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 130 செவிலியர்கள் மட்டும்தான் பணிக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறாங்கன்றத ஒரு செய்தி கொண்டிருக்கு. இது முழுக்க, அதாவது எப்படின்னா, ஒரு மருத்துவத்திற்கு தேவையான முக்கியமான செவிலியர்கள், இந்த செவிலியர்கள் குறைபாடுனால பல நோயாளிகள் அவதிப்படுறாங்க. அவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவம் கொடுக்க முடியல. அதே போல் மருத்துவர்கள் இப்போ ஒரு 10 மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க ஒரு துறைக்கு அப்படின்னா அங்கே இருக்கிறதே பார்த்தா 5 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. இதனால் மருத்துவ வசதிகளை பெறுவதில் பொதுமக்களுக்கு பயங்கர இடையூறுகள் இருக்கிறது. காலதாமதம் அதிகமாகுது. ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி, எப்படின்னா மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக தள்ளி போகுது. இன்றைக்கே உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு நோயாளிகளோட தீவிர தன்மை கொஞ்சம் குறையும். இதனால் அவங்களுக்கு பற்றாக்குறை காரணமாக தள்ளி போகுது. ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள், சில டைமில் 1 வாரம் கூட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கிடப்பில் போடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே போல் ஆப்ரேஷன் தியேட்டர்கள் குறைபாடுகள், மருத்துவ உபகரணங்கள் குறைபாடுகள், இது மாதிரி அடிப்படை தேவைகளே அங்கே குறைகளாக இருக்குது. இந்த மருத்துவமனை எப்பேற்பட்ட மருத்துவமனை, இந்த சென்னையை கடந்து வந்தோன்னா இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் தான் இங்கே ஒரு மருத்துவமனை, அது மருத்துவ கல்லூரியோடு இயந்து கொண்டு இருக்கிறது. இந்த கல்லூரி மாணவர்களை வைத்து தான் கடைசி ஆண்டு படிக்கும் மாணவர்கள், இல்லை அது முடித்து வந்த ஓராண்டு பயிற்சி டாக்டர்களை வச்சு தான் இங்கே சில மருத்துவமனைகள் இயங்குவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டுகிறாங்க.
தீவிர சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான மருத்துவர்கள், தேவையான செவிலியர்கள் இந்த இடத்துல இருக்கணும். அதே போல் நம்ம அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை தான் காமிக்கிறாங்க. நம்ம தமிழக சுகாதார அமைச்சர் ஒரு வீண் விளம்பரம் தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக மட்டும் வந்து இந்த இடத்துல தீவிர சிகிச்சைலாம் நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உண்மையாக இல்லை. மக்கள் எந்த இடத்துல அவதிப்படுறாங்கன்றது அங்கே தான் தெரியும். மனதளவிலையும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே வராங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகளை இந்த அரசு செஞ்சு தரணும். இவங்க எல்லாமே வந்து காலத்தை தந்துட்டு, அதாவது இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கும் போது 650 படுக்கை வசதிகள் கூடிய மருத்துவமனையாக தான் இதை வந்து அமைக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200, அதாவது 2000 படுக்கை வசதிகள் தேவைப்படுது. மருத்துவர்கள் பழைய வசதிகள், அதே மருத்துவர்கள் அதுக்கு தேவையான அந்த 650க்கு தேவையான அதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு 100 கொடுத்ததாக சொல்கிறாங்க. 750 படுக்கை வசதிகளுக்கு உண்டான மருத்துவர்கள், செவிலியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த மருத்துவர்கள் 2000 படுக்கை வசதிகளை கொடுத்து அதுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த மருத்துவர்களும் மனிதர்கள் தானே, செவிலியர்களும் மனிதர் தானே. இவ்வளோ பேருக்கு அவங்களால எப்படி இருக்கணும்? அதுக்கு நாம் உடனடியாக மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அதிகப்படுத்த வேண்டும். மருத்துவ உபகரணங்கள், தீவிர சிகிச்சைகளுக்கு தேவையான இப்பத்தி தொழில்நுட்பத்தோட கூடிய தேவையான விஷயங்களை இந்த மருத்துவமனையில் ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு, அது முற்றிலும் இல்லை. இது ஆஞ்சியோ மட்டும்தான் இருக்குது. அந்த ஆஞ்சியோவுக்கு வர, அதாவது ஹார்ட் அட்டாக்குன்னு வந்தோன்னா மாரடைப்பு ஏற்படுதுன்னா உடனடியாக தான் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இவங்க அதிலே காலம் தாழ்த்தி அது ஒரு ஆஞ்சியோ பண்ணுறதுக்கே 3 நாள் 4 நாள் இல்லை 1 வாரம் கூட ஆகுது. அது மாதிரி காலத்தாழ்ந்ததுனால மக்கள் உயிர்கள் அதிகமாக பறிக்கப்படுது. இதெல்லாம் தீர்த்துட்டு இந்த அரசு கவனம் கொடுத்து இந்த செங்கல்பட்டு மருத்துவமனையை சிறந்த மருத்துவமனையாக, மக்களுக்கு அதிக பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனையாக இருக்க வேணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் இந்த பகுதி மக்களின் சார்பாக, பொதுமக்களின் சார்பாக அன்பாட இந்த அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.